வணக்கம், வாழ்க வளமுடன். ராமாயணத்துல நம்மளுக்கு என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, கல்லை பெண்ணாக்கிய திருவடிகளின் பெருமை. ராமருடைய திருவடிகளின் பெருமைகளை இன்னைக்கு நம்ம 3 காட்சிகளை பத்தி பார்க்க போறோம். தவமும் கோபமும் பெண்ணை கல்லாக்கியது, தயவும் குணமும் கல்லை பெண்ணாக்கியது. பாலகாண்டத்துல தாடகைங்கிற ஒரு சூழ்ச்சியை செய்யறவங்க, அவங்கள வதை செஞ்சுட்டு ராமர் விசுமித்திரோட காட்டுல வலம் இருப்பாங்க. அப்போது ராமர் ஒரு கல் தேன்படும் ராமருக்கு. அந்த கல் மேல துளசி மடமும் இருக்கும். அந்த கல் ரொம்ப தூய்மையாவும் இருக்கும். ராமருக்கு ஒரு சந்தேகம், எல்லா இடமும் இப்படி அசுத்தமா இருக்கே, இந்த கல் மட்டும் தூய்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விசுமித்திரர்கிட்ட கேட்பாரு. விசுமித்திரர் அதோட அந்த கல்லோட கதையெல்லாம் சொல்லுவார். அதுலதான் அகலிகை அப்படிங்கிற ஒரு பேரழகி வராங்க. இந்திரன் சூழ்ச்சி செஞ்சதால தன் கணவர் அகலிகைக்கு கௌதம முனிவர் நீ கல்லா மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க. சாபத்துல இன்னொரு கௌதம முனிவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கடவுள் அவதாரமான ஒரு சிறந்த மனிதரால மட்டும்தான் உனக்கு சாபவச்சனை கொடுக்க முடியும், அவரோட திருவடிகள் பட்ட மட்டும்தான் உன்னால சாபவச்சனை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த கதை கேட்ட ராமரு அந்த கல்லை நோக்கி நகர்ந்து போறாங்க. நகர்ந்து போகும்போது அவர் திருவடிகள் இருந்த தூசி பட்ட உடனே அவங்க அகலகையே மாறிட்டாங்க. கல்லான பெண் கூட உன்னாலே பெண்ணாகி எழுந்தாலே மண்மேலே. கல்லா இருந்த பெண் அகலகையா மாறணுன்னே அந்த அகலகை ராமரை பார்த்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான வருஷமா ராமா ராமா என்று நான் தவம் செஞ்சேன். அந்த ராமரே எனக்கு சாபவச்சம் கொடுத்தது, என் கணவர் கொடுத்த சாபம் எனக்கு இப்ப வரமா மாறுச்சு, ரொம்ப நன்றி ராமா அப்படின்னாங்க. இரண்டாவது காட்சி படகோட்டி குகன். ராமர் தன் மனைவி தன் தம்மைங்களோட காவேரி ஆற்றுக்கு வரும்போது படகோட்டி குகனை பார்த்து, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும், எங்களை கொஞ்சம் விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ராமருடைய திருவடிகளின் பெருமை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட குகன் அசுத்தமா இருக்க ராமருடைய பாதங்களை பார்த்துட்டு, கருணை கடலே, உங்கள் தூசிப்பட்டு பெண்ணா மாறின அகலிகை பத்தி எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்கள் கால் தூசிப்பட்டு என்னோட படகு பெண்ணா மாறிடுச்சுன்னா என்னோட தொழில் பாதிக்கப்படும், அதனால உங்க பாதங்களை நானே சுத்தப்படுத்தி உங்களை படகுல ஏத்தி அக்கறையில விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குகன் செய்யறார். மூன்றாவது காட்சி நம்ம ராமர் அனுமன் அவங்களுடைய உறவுகள் பத்தி தான். அனுமன் சீதையை காப்பாத்து அயோத்திக்கு ராமரிடம் சேர்ந்துடுறாங்க. அப்ப ராமருடைய வனவாசமும் முடிஞ்சுது. அப்போ பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும்போது ராமர் உரையாற்றுறாரு. என்னன்னா, அனுமன் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை பெருமையா பேசுறாரு. அப்ப அனுமனுக்கு அதை தாங்கி கொள்ள முடியாம ராமன்கிட்ட சொல்றாரு, ஐயோ கருணை கடலே, என்னைய நீங்க இவ்வளவு பெருமை பத்தி பேச வேண்டாம், என்னால தாங்கி கொள்ள முடியல, நீங்க இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராமரை புகழ்றாரு. அப்போ அனுமன் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களோட திருவடிகள் மட்டும்தான் என்னோட நிரந்தரம், மற்ற எல்லாமே தற்காலிகமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருவடிகளை பற்றி கொண்டு கீழே உட்காந்துடுறாங்க அந்த பட்டாபிஷேக புகைப்படத்துல. அதனாலதான் பட்டாபிஷேகம் நடந்துட்டு இருக்க புகைப்படத்துல எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, அனுமன் மட்டும் உட்காந்துருக்காங்க. ராமருடைய திருவடிகளின் பெருமை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது உங்களுக்கும் நான் சொல்லிட்டேன். அது சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி.